Guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் சீரியல்ஸோட வீக் 37 டிஆர்பி ரேட்டிங்னா ஷேர் பண்ண போகிறோம். எந்தெந்த சீரியலில் என்னென்ன பிளேசஸ் இருக்குது, லோ யார், இன்க்ரீஸ் யார், ஸோ டாப் 25 என்னென்ன சீரியல் இருக்குது அப்படின்ற ஃபுல் அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டா ஐடியில் நிறைய ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸை ஷேர் பண்ணிட்டு வரோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்லாம் பிடிக்கும்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து விஜய் டிவி. ஸோ விஜய் டிவியில் சீரியல்ஸோட ரேட்டிங் வீக் 37 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து பனிவிலும் மலரனம் சேம் வந்து 1.62 இந்த வாரம் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது மாதிரி இன்க்ரீஸும் ஆனாங்க. பட் டைம் சேஞ்ச் பண்ணால் இன்னும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் டிவியில் 6 சீரியல்ஸ் 2 பாயிண்ட் சம்திங்கில் இருக்குது. அதில் இப்போ ரீசெண்டாக என் பண்ண சீரியல் செல்லம்மாவோட லாஸ்ட் ரேட்டிங் 2.37, அதாவது 2.37 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் வந்து சீரியல்ஸோட ரேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ரேட்டிங்ஸில் தான் போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக கண்மணி அன்புடன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் டிஆர்பி ரேட்டிங் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ செல்லம்மா டைமிங்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் 3 சீரியல் வந்து காம்படிஷனாக 6 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க. பாக்கியலக்ஷ்மி, பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2, சின்ன மருமகள். ஸோ இந்த தடவை பாக்கியலக்ஷ்மி வெரி லோவாக வந்து ரேட்டிங் ரீச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீரியல் 8 பாயிண்ட் சம்திங் இருக்கும்போது இவங்க செகண்ட் சீரியலாக 6 பாயிண்ட் சம்திங் தான் ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் நீனான் காதல் ஒரு குட் டிஆர்பி ரேட்டிங்கில் இருக்குது. அதுக்கு ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிறகடிக்க ஆசை இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் பாக்கியலக்ஷ்மி, தேர்ட் பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2, ஃபோர்த் பிளேஸில் சின்ன மருமகள், ஃபிஃப்த் பிளேஸில் ஆஹா கல்யாணம். அதுக்கு ஆஃப்டர் வந்து ஜீ தமிழ். ஸோ ஜீ தமிழோட ரேட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 டப்பிங் சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நீ பாதி நான் பாதி 0.80, 0.80 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நானே வருவேன் 1.26, லக்ஷ்மி கல்யாணம் 1.62 ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் நினைத்தேன் வந்தாய் சீரியல் டைம் சேஞ்சஸ் ஆஃப்டர் 1.86 ரீச் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் பிக் 1.6, இந்த தடவை 1.8 வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக வந்த வள்ளியின் வேலவன் 3.40 ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ காம்படிஷனாக வீரா அண்ட் அண்ணா சீரியல் காம்படிஷனாக இருக்காங்க. 2 சீரியலோட ரேட்டிங்குமே 4.82 அண்ட் 4.36. ஸோ 2 பாயிண்டில் தான் கம்மியாக இருக்குது. நெக்ஸ்ட் வீக் எந்த சேஞ்சஸ் வேணும்னு நடக்கலாம். ஸோ ஜீ தமிழோட டாப் 5 சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் கார்த்தி தீபா 5.30 ரீச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் அண்ணா, தேர்ட் பிளேஸில் வீரா, ஃபோர்த் பிளேஸில் சந்தியா ராகம், ஃபிஃப்த் பிளேஸில் வள்ளியின் வேலவன். ஆல்மோஸ்ட் நினைத்தேன் வந்தால் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வள்ளியின் வேலவன் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சீரியல் 3 பாயிண்ட் சம்திங் தான் இருந்தாங்க. இவங்களும் சேம். ஸோ அப்கமிங்கில் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மற்றபடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சன் டிவி. ஸோ சன் டிவியில் 4 சீரியல்ஸ் 1 பாயிண்ட் சம்திங்கில் இருக்காங்க. இந்த தடவை அனாமிகா வெரி லோவாக 1 பாயிண்ட் சம்திங்கை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் சேடாக இருக்குது. ஏன்னா ஒரு பிக் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் அனாமிகாவை ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ 1 பாயிண்ட் சம்திங் அப்படின்றனால வந்து கொஞ்சம் டல் தான். அதுக்கு ஆஃப்டர் ராமாயணம் தான் டப்பிங்லேயே வேறு லெவல் டெலிகாஸ்ட் ஆகி போயிட்டுருக்கு. போன வாரம் 5.62, இந்த தடவை 5.72 ரீச் பண்ணி ஒரு குட் ரேட்டிங்காக போயிட்டுருக்காங்க. மல்லி அண்டு சுந்தரி வந்து 1/1 இருந்தாங்க. இந்த தடவை சுந்தரி ஃபர்ஸ்ட்டும் மல்லி வந்து செகண்ட் அந்த மாதிரி பிளேஸில் இருக்காங்க. இனியா வந்து வெரி லோவில் இருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் சீரியல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜ் ரேட்டிங்ஸில் தான் இருக்குது. ஸோ டாப் 5 சன் டிவி சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸில் கயல் இருக்காங்க 8.83, செகண்ட் பிளேஸில் வந்து சிங்கப்பெண்ணே, தேர்ட் பிளேஸில் மூன்று முடிச்சு, ஃபோர்த் பிளேஸில் மருமகள், ஃபிஃப்த் பிளேஸில் சுந்தரி வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. டாப் 5 ஆஃப் சன் டிவி சீரியல்ஸ். மற்றபடி சீரியல்ஸ் எல்லாமே ஒரு ஆவரேஜாக போயிட்டுருக்கு. ஸோ மணமகளே வா சீரியலை பற்றி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த சீரியல் இந்த தடவை 2.0 தான் ரீச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த டைமிங்கில் ரிலீஸ் பண்ண சீரியல் 2.32, 42, 62 மாதிரி போனாங்க. பட் இதோட ஸ்டோரி லைன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு ஆஃப்டர் டாப் 25 ஆஃப் சீரியல். ஸோ டாப் 25ல் எந்தெந்த சீரியல் ரீச் பண்ணியிருக்கு தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் சீரியலாக இந்த தடவை சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண கயல் ரீச் பண்ணியிருக்கு. பட் ரேட்டிங் பார்க்கும்போது 8.81 தான் இந்த தடவை டாப் 1 ஆஃப் சீரியல். அதுக்கு ஆஃப்டர் செகண்ட் பிளேஸில் வந்து சிங்கப்பெண்ணே,
3rd பிளேஸில் சிறகடிக்க ஆசை, 4th பிளேஸில் மூன்று முடிச்சு, 5th பிளேஸில் மருமகள், 6th பிளேஸில் சுந்தரி, 7th பிளேஸில் பாக்கியலட்சுமி, 8th பிளேஸில் வந்து மல்லி, 9th பிளேஸில் பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2, 10th பிளேஸில் சின்ன மருமகள், 11th பிளேஸில் ஆஹா கல்யாணம், 12th பிளேஸில் ராமாயணம், 13th பிளேஸில் கார்த்திகை தீபம், 14th பிளேஸில் அண்ணா, 15th பிளேஸில் வீரா, 16th பிளேஸில் வந்து மகாநதி, 17th பிளேஸில் வந்து சந்தியா ரகம், 18th பிளேஸில் இனியா, 19th பிளேஸில் இலக்கியா, 20th பிளேஸில் நீனான் கார் பிளேஸில் வள்ளியின் வேலவன், 22 பிளேஸில் நினைத்தேன் வந்தாய், 23 பிளேஸில் வந்து நினைத்தாலே இனிக்கும், 24 பிளேஸில் வந்து புது வசந்தம், 25 பிளேஸில் வந்து லக்ஷ்மி சீரியல் ரீச் பண்ணியிருக்காங்க. இதுதான் டாப் 25 ஆஃப் தமிழ்நாடு சீரியல்ஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு சீரியல்ஸோட ஸ்பெசிஃபிக் ரேட்டிங் தெரிஞ்சுக்கணுன்னா ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு, மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.